அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை அளித்த குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, திருக்கணிதப்படி ஜூன் 2ஆம் தேதி குரு 10ஆம் இடத்துக்கு செல்கிறார். ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார். 10லே குரு பதவி பறிபோகும், பணம் பறிபோகும் என்போம். உத்தியோகம் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். தங்களின் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பிறர் வேலையில் பிறருடைய விஷயத்தில் தலையிடுதல் வேண்டாம். இல்லாவிட்டால் உத்தியோகம் செய்யும் இடத்தில் தங்களை பற்றி வீண் பழிகள் வதந்திகள் வரலாம். ஏற்கனவே தங்களுக்கு சனி பகவான் சாதகமாக இருக்கிறார் 6ஆம் இடத்தில். கேது பகவான் லாபஸ்தானத்தில் சாதகமாக இருக்கிறார். குரு பகவான் 10ல் அமர்ந்தால் கூட நிறைய செலவு என்போம். இருந்தால் கூட அவருடைய 5ஆம் பார்வை துலாம் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய விருச்சிக ராசியை பார்ப்பதால் பண வரவுகள் நன்றாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை மகர ராசியை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், நோய் நொடிகள் விலகும். 6ஆம் இடமாகிய சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் எதிரிகள் அனைவரையும் தாங்கள் ஜெயிப்பீர்கள். சனியை குரு பார்ப்பதால் தொழில் வளர்ச்சியில் ஓரளவு முன்னேற்றம் உண்டு. யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், வாங்குதல் கூடாது, ஜாமீன் தரக்கூடாது. கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும், ஆதாயம் அதிகரிக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. சினிமா தயாரிப்பாளர்களுக்கு படம் எடுப்பதற்கான ஃபைனான்ஸ் நல்லபடியாக கிடைக்கும். தரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபம் பெருகும். எப்படியோ அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். சேமிக்க தொடங்க வேண்டும். பழைய கடன்கள் இருந்தால் அழைக்க முயற்சி செய்ய வேண்டும். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். நோய்கள் அனைத்தும் பரிபூர்ணமாக குணமாகும். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும். விவசாயத்தினால் நன்மைகள். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். அரசு உத்தியோகம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். குரு 10ஆம் இடம் சென்றால் கூட நன்மைதான், எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை. வியாழக்கிழமைகளில் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 2 நெய் தீபம் ஏற்றுங்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் நல்ல விதத்தில் அமையும். ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களுடைய மனைவிகளுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்கும். ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். எதிர்காலத்தில் அந்த குழந்தை நன்கு படித்து உயர்ந்த உத்தியோகத்திற்கு வருவார்கள். பெரும்பாலும் ஆண் குழந்தை பிறக்கலாம். நார்மல் டெலிவரி. துலாம் ராசி அன்பர்களின் மனைவிமார்களுக்கு நார்மல் டெலிவரி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். தாய் தந்தையரை வணங்குங்கள். தாய் தந்தையரை வணங்குதல் வேண்டும். அனைத்தும் இன்பற்றிருக்க இறைவனை பிரார்த்தியுங்கள். பிரார்த்தனை செய்ய வேண்டும். குலதெய்வத்தை வணங்குங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.